பார்த்திருக்கியா அப்படின்னா கடவுளை பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லை. அது கடவுள்னு அதுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. நாம தான் கடவுள். ஒவ்வொரு மனிதனும் கடவுள் தான். ஒரு புல்லு கடவுள், ஒரு நெல்லு கடவுள், ஒரு கழுத கடவுள், அது போட்ட சாணி கடவுள், மனிதனுடைய மலமும் கடவுள் தான். சாக்கடைக்கும் சந்தனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவ்வளவு பெரிய சூரியனுடைய அந்தரங்க கரணங்கள் பூரா பூமியில நிரப்புறீங்கள, பூமிக்கு இறங்குது. இறங்கி வரும்போது நான் சந்தனத்தை தான் படுவேன், சாக்கடையில படவே மாட்டேன்னு போகுமா? சாக்கடையில தான் இன்னும் சொல்ல போனா உயிர்கள் உற்பத்தி ஆகுதே சாக்கடையில தான். சந்தனத்துல உயிர்கள் உற்பத்தி ஆகாது. நொதித்து போவதன் மூலமாக ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. இந்த நொதித்தலும் அழுகலும் தெரியாதனால மனிதர்கள் வந்து வாழ முடியல. மனிதனுடைய சாணிய மண்ணுல கொட்டினோம்னா திரும்பி விளைஞ்சி வருதா இல்லையா? ஒரு வாழை மரத்துக்கு பசுமாடு ஆடு மாடு எல்லாம் இருக்கிற சாணி அதை யாரும் நம்ம விரும்புறது இல்லை. அது மண்ணோட மண்ணா மக்கி போகும்போது அது சத்து ஏற்படுதுனால அப்ப அந்த சாணியில என்ன சத்து இருக்கும்? அதுதானப்பா போட சொல்றான். இயற்கையா நீங்க போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. ஆனா அதுல இருக்கிற பொருளை எடுத்துதான் இந்த உரம்ங்கிற அந்த இதை போட்டு நாம் அதை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து கொண்டு வரோம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது மக்கள், என்ன இயற்கையால இல்லைங்க, எல்லாம் உரம்லாம் அது இதுவும் போட்டு வீணாக்கிட்டான். அந்த உரம்லாம் போட்டு வீணாக்கிட்டான்னு கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நீங்க அவனோட டிபேட் பண்ணுங்க. என்ன தம்பி உரம் இது போடுறதுனால என்ன உடம்பு வீணா போச்சு நீங்க சொல்லு பார்ப்போம். அவன் சரியா அது இயற்கை ஆய்வாளர்கள் என்ன பண்ணிவிட்டா வேலை. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு 6 மாசத்துக்கு நெல் விளையிற நெல்லை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை கோடி மக்களுக்கு உங்களால சோறு போட முடியுமா? விரைச்சிட்டு வந்தா அறுத்துட்டு வந்தா சரியா போச்சுன்னா வேலி கட்டாம விட்டா ஆடு மாடு திருட்டு விடுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு 3 மாசத்து நெல் கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். இன்னும் 2 மாசம் நெல் கண்டுபிடிக்கணும், 1 மாசம் நெல் கண்டுபிடிச்சணும். இன்னும் காலம் போயிட்டே இருக்கு வேகமா. மனிதர்களுடைய அறிவு இன்னும் தாகத்தோடு அலையுது. இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும். நமக்கு இடம் பத்தல. நிலவுக்கு போகணுமா போகணும், சந்திரனுக்கு போகணுமா போகணும். ஏழ்மை இருக்குமா இருக்கும், வசதியான இருப்பானா இருப்பான். இது இருந்துதான் நடக்கும். 2 பேர் இருப்பான் எப்பவுமே. பணக்காரன் ஒருத்தன் இருப்பான், ஏழைன்னு ஒருத்தன் இருப்பான். இல்லாதவன் ஒருத்தன் இருப்பான், இருக்கவன் ஒருத்தன் இருந்துதான் தீர்வான். நீங்க இதை சமப்படுத்தவே முடியாது. ஏன்னா இயற்கை மனிதர்களை சமமா படைக்கல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவன் சொன்னதுக்கு பொருளே வேற. பிறப்பு ஒக்கும் பிறப்பே ஒக்காது. முதல்ல அண்ணன் தம்பி 4 பேர் பிறகுறான். இந்த 4 பேர்ல எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானா? அவனுக்குன்னு ஒரு பாரம்பரியம், அவனுக்குன்னு ஒரு ரத்தம் எல்லாமே இருக்கு. ஒருத்தர் ரத்தம் ஒருத்தனுக்கு சேராதுங்க. அதை குரான்ல சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன அவங்க பாய்களை பார்த்துங்க ஒருத்தர் ரத்தத்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரத்தம் அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. 4 தடவை 10 தடவை நீங்க வந்து ஒரு அந்த பிளட் கேன்சருக்கு நீங்க ரத்தத்தை மாத்துங்க, அதோட முடிச்சிருக்காது. ஏன்னா அது ஏத்துக்காது. ஆனா எல்லாருக்கும் ஏத்துக்கிறது என்ன? அறிவு தான். அந்த ஊர்லயும் அறிவா தான் இருக்கும், இந்த ஊர்லயும் அறிவா தான் இருக்கும். அந்த ஊர்லயும் தண்ணியா தான் இருக்கும், இந்த ஊர்லயும் தண்ணியா தான் இருக்கும். அந்த ஊர்லயும் பசிக்கும், இந்த ஊர்லயும் பசிக்கும். பணக்காரனுக்கு ஒரு பசி, ஏழைக்கு ஒரு பசி இருக்காது. ஒரு மாத்திரை போட்டா தூக்கம் வந்துருதா இல்லையா? மனசுக்கெல்லாம் எப்படிங்க மாத்திரை போடணும்? ஞானத்துக்கு மருந்து இருக்கான்னா இருக்கு. அது ஞானமா மருந்து இருக்கு. என்ன உதாரணம்? ஒருத்தருக்கு லூஸ் வந்துருச்சு, மென்டலா திரியிறான், அவனுக்கு ஒரு மருந்து கொடுக்குறீங்களா? அவன் சரியா வரான்னு நீங்க நம்புறீங்கல்ல? அப்ப மனசுல வந்த வியாதி தானே. அப்ப மனசுல வர்ற வியாதிக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த மனசை சரிப்படுத்த முடியும்னா அப்ப மனசுக்கு ஞானத்துக்குன்னு ஒரு மருந்து கொடுக்க முடியாதா? அது கண்டுபிடிக்கலாமா? மரணம் தான் மனிதர்களை இவ்வளவு கஷ்டப்படுத்துதுன்னா அந்த மரணத்தை ஜெயிக்க வேண்டியதானே உன்னோட வேலை. அதை விட என்ன வேலை உனக்கு? இது ஒன்னும் உன்னுடைய புது சிந்தனை இல்லையா? இது வந்து ரொம்ப மூத்த சிந்தனை தானே. இறைவன் கேட்கறானா இல்லையா? ஈசன்ட்ட போய் என்ன கேட்கறானா? மரணம் இல்லாத வரத்தை கொடுன்னு கேட்கிறான். அப்ப ஈசன் சொல்றான் அப்படி ஒரு வரம்லாம் கொடுக்க முடியாது, நீயே என்னென்ன மரணம் வருமோ அதெல்லாம் பார்த்து கேளு, அதெல்லாம் தரேன்றாரு. அப்ப என்ன சொல்றான்? இரவுல வரக்கூடாது, மரணம் எப்பப்பட வரும் அப்படின்னு முதல்ல சிந்திக்கிறான். இறைவன் தான் சிந்திக்கிறான். அந்த மானுட சமூகத்தின் முதல் தேவையை பூர்த்தி பண்றான். மரணம் எப்படி வருது ஒரு மனிதனுக்கு? இரவுல வரலாம், பகல்ல வரலாம், ஆக்சிடென்ட்ல வரலாம், வயசாகி வரலாம், இன்னொரு மனிதனால வரலாம், ஆயுதங்களால வரலாம். இப்படிலாம் இவ்வளவையும் கேட்கிறான். உள்ள இருக்கக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது, பகல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டான். ஒரு ஆயுதத்தால வரக்கூடாது, ஒரு மனிதனால வரக்கூடாது, தேவனால வரக்கூடாது, அரக்கனால வரக்கூடாது, கடவுளால வரக்கூடாது, எல்லாத்தையும் கேட்டான். அப்புறம் எப்படி மரணம்? அப்பவும் அவனுக்கு வந்து என்ன செய்யுது? ஒரு இன்னபிலிட்டி இருக்கு மனசுல, ஒரு இயலாமை இருக்கு, எங்கேயோ சிக்கல் இருக்கு.
இவ்வளவு ஜெயிச்சாலும் கூட இன்னும் நம்ம மரணத்தை ஜெயிக்கலங்கிறத அவன் புரிஞ்சிருக்கான். அதுதான் அறிவு. நீங்க 100ன்னு நினைச்சிட்டு போனா அங்க 101 இருக்கும். அப்ப இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் அவன் செய்யும் போதுதான் முதல் இரணியன் வந்து அந்த வேலையை செய்யறாரு. அவர் தான் முதல்ல துவக்கி வைக்கிறார் இந்த மானுட சமூகத்துக்கு. மரணம்னு ஒண்ணு இருக்கு, ஜெயிக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ராஜா எல்லாரையும் ஜெயிச்சிருந்தாரு, ஆனா மரணத்தை ஜெயிக்க முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மரணம் வரும். அப்ப இன்னைக்கே அது என்னன்னு பார்த்துட்டு அவர் அந்த வேலையை செய்யறாரு. அப்ப அவருக்கு மிஞ்சி அந்த பிரபஞ்சத்தோட அவர் தொடர்பு ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை நிலையில கேட்கறது. இது ஒரு கதை, இது அவ்வளவுதான். ஆனா அந்த கதையில இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவர் பாக்குறாரு இந்த மாதிரி இருக்கு, இதுல இருந்து எப்படி ஜெயிக்கிறது. எல்லா கேள்வியும் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நம்ம கிட்ட கேட்காத ஒரு கேள்வி எதுவும் உள்ள ஒண்ணு இருக்கு, அது நெருடுது. இதெல்லாம் இல்லை, ஆனா எப்படியோ வரப்போகுது. ஆனா எப்படி வரும் தெரியல. அதுக்குதான் பிரகலாதன் ஒரு பதில் வச்சிருப்பான். அப்ப நிலம், நீர், காற்று, விண், மண், ஆகாயம் எல்லாத்தையும் ஜெயிச்சாலும் ஏதோ ஒண்ணு ஜெயிக்க முடியாது இருக்கு. அதுதான் இதையெல்லாம் பண்ணுது. அது மாறாத நிலையில இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மாத்துது. அது எதுவா இருக்கும்? அப்ப அதை உணரத்தான் முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்பதான் இப்ப அவர் சாமி சொன்ன மாதிரி தானே சிவம்னு சொல்ற மாதிரி நீக்கமர பின்னமர எங்கும் நிறைந்து தானே சிவம்னு புரியான சம்பந்தத்தை அவர் சொல்றான். எங்கும் நிறைந்த பொருள்ன்றாரு. அப்ப தூணில் இருப்பானா துரும்புல இருப்பானான்னு அவர் கேட்கிறான். இருப்பான். அப்ப எங்க இருக்கான்? அந்த தூணில் இருக்கான். இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம தூணை பொழந்து அவர் அடிக்கிறாரு. அந்த தூணை பொழந்து அதுக்கப்புறம் பெரிய கதை. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு லிட்டரைக்கெல்லாம் அது வந்து ஒரு பெரிய நாலேஜ் இதுன்னு வச்சுங்க, பெருசா போகும். அப்ப என்ன செய்யுதா, ஒரு பொருளை சரியா உங்களுக்கு பிரிக்க தெரியணும். அப்படி பிரிக்க தெரியாம இருந்தா என்ன ஆகுதுன்னா அது இறந்துடும். அப்ப இந்த உடலையும் உயிரையும் இணைச்சிருக்குது, ஏதோ ஒண்ணு இணைச்சிருக்கு. இப்ப டெம்பரரியா தான் இருக்குது. இதை ரெண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இந்த உடம்புக்குள்ள எது உயிராக இருக்க முடியும் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள வெப்பம் தான் உயிராக இருக்க முடியும். ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் உடல் வந்து குளிர ஆரம்பிச்சு, குளிர்ந்து போச்சு. அது தொட்டு பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடுது. அப்ப உயிருங்கிறது என்னவா இருக்கும்? வெப்பம் தான் இருக்கு. ஒரு 15 நாள் மெட்ராஸ்ல தண்ணி வந்தவொடனே எல்லாம் தவிச்சு போயிட்டானே. 45% டிகிரி சென்டிகிரேட் அடிச்சா கூட இந்த வெப்பத்தை மனிதன் தாங்கிக்கிறானே, குளிச்சு தாங்கிக்க முடியல. அதை வெப்பரத்த பிராணி, குளிரத்த பிராணின்னு சயின்ஸ்ல சொல்றான். அப்ப இந்த வெப்பம் வந்து இந்த வெளியில இருக்கிற வெப்பமா, உள்ளுக்குள்ள இருக்கிற வெப்பமா? பயர்ல எத்தனை விதமான நெருப்புல எத்தனை விதமான நெருப்பு இருக்கு? பூமிக்குள்ள இருக்கிற நெருப்பும் சூரியன்ல இருந்து வர்ற நெருப்பும் நமக்குள்ள இருக்கிற நெருப்பும் ஒரே நெருப்பா? ஒரு விதைய வந்து சாதாரண சூரிய வெளிச்சத்துல நம்ம உணர்த்தும் போது அதோட ஜெர்மினேஷன் பாயிண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதோட வெப்பத்தன்மையை வாங்குது, உள்ளுக்குள்ள வாங்கி. எது அதை உள்ளுக்குள்ள வாங்குது? இது ரெண்டும் ஒரே சரக்கா? அப்ப ஒரு பொருளை என்ன சொல்றான்? பிரித்து உரைக்கணுங்கிறான். அந்த உபதேசம் இல்லாம போச்சு அப்படின்னு சொன்னா, அதை சொல்றவங்க சொல்லி அந்த உபதேசம் தெரிஞ்சுக்காம நீங்க செஞ்சீங்கன்னா அது வீணாதான் போகும் அப்படிங்கிறா. என்ன சொல்றான்? அமுதம் பிரியாதுங்கிறார். அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தா அது என்ன ஆகும்னா, ருத்ரனாய் தான் பிரிஞ்சு வெளியில போகும், நெருப்பா தான் பிரியும். இன்னைக்கு ஏன் வந்து யுத்தத்துல அணுகுண்டுகள்லாம் வெடிக்குது அப்படின்னா பிரஷர் தாங்காம வெடிக்குது. அப்ப அது ஃபியூஷன் பண்றதுக்கு ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா இருக்கான்னா இருக்கு. அதையும் தண்ணியில கொண்டு போடுறான். அமுதம் அணுவாய் பிரியாதுங்கிறான். கண்ணாரசாமி மாதிரி இருக்கிற பெரிய மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமுதம் அணுவாய் பிரியாது. பிரித்து உரைத்தால், அப்படி ஒரு வேலை நீங்க பிரிச்சீங்கன்னா ருத்ரனாய் தான் இது பிரியும். அப்ப பிரகலாதனுக்கு தெரிஞ்சது, அவருக்கு தெரியல. எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, பிரகலாதனுடைய குரு யாரு அப்படின்னா இரணியன் தான். இரணியன் இருந்து எல்லா விஷயங்களையும் அவர் கத்துக்கிட்டே வந்தார். ஏன்னா அவர் பையன் கத்துக்கிட்டே வந்தார். எல்லாத்தையும் ஜெயிக்கும் போது ஒரு விஷயத்தை தெரிவிக்க முடியல. அப்பதான் சொன்னாரு, எல்லாத்துக்குள்ளேயும் ஊடி இருக்கிற ஏதோ ஒரு மகத்தான ஒரு சக்தி எல்லாத்துக்குள்ளேயும் ஊடி இருக்கு, அதை பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவர் முடிவு பண்ணாரு. அப்பதான் அவர் பண்ணார். அதுதான் வந்து நீங்க நரசிம்மர்னு சொல்லி வைஷ்ணவம் சொல்லிச்சு. இரணியனை ஜெயிக்கிற இரணியெல்லாம் வந்து சைவர்கள். இது இந்த சைவ வைஷ்ணவ யுத்தத்துல வரும் இருக்கலாம். அப்ப அதுக்கு மேல நரசிம்மருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மேல என்ன பண்றாங்க, நரசிம்மருக்கு மறந்து போச்சு பூமிக்கு வந்தது. அவர் இந்த பூமியின் வெப்ப ஆற்றல்னால என்ன பண்ணாரு, அவரு தன்னை மறந்துட்டாரு. தான் எதுக்கு வந்தோங்கிற பர்பஸ் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திருப்புவனத்துல போனீங்கன்னா அந்த சாமி இருக்கும்.
அவரு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் திருபுவனத்துல உற்பத்தி ஆகி என்ன பண்ணாரு, எல்லாம் அதுல இருக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்ப திருபுவனத்துல திருபுவனேஸ்வரர்னு சொல்லி நம்ம அந்த சாமி. அதுக்கப்புறம் அவர் ஆகாயத்துல இருந்து வந்து அவரை பறவையா இருந்து அவரை ஆகாயத்துக்கு கொண்டு போயிட்டாருங்கிறது ஒரு கதை. அதுல வர்ற இந்த அறிவியல் பூர்வமான இந்த காலத்துல இருக்கிற அறிவியலை அந்த காலத்துல இருந்த அறிஞர்கள் அறிவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆன்மீகவாதிகளாவே இருந்தாங்க அவங்களும். அப்படி இல்லாமலும் இருக்கலாங்கிறதுக்கு ஒன்றும் பெரியது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து ஆன்மீகவாதியா இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்களும் வந்து நானும் ஆன்மீகவாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்களும் நானும் அறிவாளியா இருந்துதான் தீரணும். ஆன்மீகத்துக்குள்ளேயும் இந்த ஆன்மீக மற்ற தன்மையில சொல்றாங்கல்ல, கடவுள் இருப்பு கடவுள் இல்லைன்னு சொல்ற இந்த சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் அறிவு இருக்கு. இந்த அறிவை தாண்டி அவங்களால வந்து ஜெயிக்கவும் முடியாது. அப்பதான் இந்த ஆகாயம்ங்கிற ஒரு வெளியை இன்னைக்கும் மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, மெடிடேஷன்லயோ அதுலயோ இதுலயோ பண்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மெடிடேஷனுக்கு நீங்க இவ்வளவு பெரிய கஷ்டப்படணுமா? இது அஷ்டாங்க யோகத்துல சொல்ற மாதிரி தவம் தாரணை யோகம் தியானம் எல்லாம் பண்ணிதான் தீரணுமா? அப்படி பண்ணாமே இருக்க முடியாதா? அப்ப இதெல்லாம் திருமூலருக்கெல்லாம் தெரியாதா? அப்படின்னா நமக்கு சமீப காலத்துல இருந்த பெரிய மகான்களான அது மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்களா என்ன, நீ சும்மாவே இரு தனியா வந்துருங்கிறாங்க. ஒரு தூக்கத்தை நீங்க விரும்பி வரவழைச்சிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு தாகத்தை நீங்க விரும்பி வரவழைக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுது, நிச்சய கர்மா புறக்கர்மான்னு ரெண்டு கர்மா வருது. இப்போ புறக்கர்மானா நான் சட்டை போட்டுக்கலாம், வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம், கார்ல போகலாம், இல்லை நடந்து போகலாம், இதெல்லாம் என்னோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனா பசி தூக்கம் தாகம் என்பது மூன்றும் நிச்சய கர்மாவில் போகுது. இது அனித்திய கர்மா இல்லை. நீங்க இதை மூணையும் கட்டுப்படுத்த முடியல. இதை மூணையும் கட்டுப்படுத்த முடியாதனால இந்த உடல் வந்து மேலும் மேலும் அழிவை நோக்கி போயிட்டே இருக்கு. இப்ப இந்த மூணையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நீ சும்மா இருக்கிறாங்க. சரி, சும்மா இருந்தாலும் இந்த கர்மா வந்து வளர்ந்துட்டு தானே இருக்கும், வயசாகிட்டு தானே இருக்கும். 10 நாள் பட்டினி கிடக்கிற ஒரு மனிதன் ஒரு நாள்ல ஒரு வேளை சாப்பிட்டா பசி அடங்கிடுதா? 10 நாள் நான் சாப்பிடல, அதனால 10 வேளை சாப்பாடை சாப்பிடணுங்கிறது. அப்ப இந்த அறிவுபூர்வமான ஆற்றலை வச்சு கருணகிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருக்கேன் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ ஒரு தியானம் பண்றதுக்கு இப்போ யோகாசனம் அதெல்லாம் என்ன பண்ணா, ஒரு இன்டீரியர்ல வர்ற ஒரு வயசானதுக்கு அப்புறம் நம்மளால வாக்கிங் போக முடியல, அது பண்ணணும், இன்டீரியர்ல இருந்துட்டு செய்யறோம் ஒரு ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். இப்போ மூச்சு பயிற்சி பண்றோம், இயல்பா போற மூச்சு, நீ என்ன பெரிய மூச்சு பயிற்சி பண்ற அப்படின்னா சுத்தம் பண்ணிக்கிறது, குளிக்கிறோம் இல்லையா, காலைல எழுந்து குளிக்கிறோம், அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது. ஆனா இதையும் தாண்டி நீ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணா, நீ தியானம் பண்றதுக்கான ஒரு முயற்சியை செய்யாது. தியானம் என்பது தானா உனக்குள்ள நடக்கிறது. நீ பொறுத்துரு, காத்துரு, நம்பிக்கையோடு இரு, நீ அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துரு, அதுக்கப்புறம் பாரு. தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது உன்னோட உடல் வந்து தன் தளர்வு நிலை அடையிறதுக்கே பல ஆண்டுகள் எடுத்துக்கும். புத்தனை போன்றவங்க எல்லாம் பிற்காலத்துல அதுல வந்து செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தளர்வு நிலையை பத்தி யோசிச்சாங்க. நீங்க முரட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு வந்து ஞானம் வந்துடும் இல்லை. இப்படி வச்சிருந்தா அப்படின்னு சொல்றேன், இது வந்து ஞான முத்திரைன்றான், இப்படி வச்சிருந்தா உங்களுக்கு ஞானம் வந்துடும். எப்படி ஞானம் வரும்? இதோட பேசிக் என்ன, இந்த பஞ்சபூதங்கள்ல நீர் நெருப்பு காற்று மண் விண்ணுங்கிற இந்த பஞ்சபூதங்கள்ல இது என்ன, இது வந்து மண்ணு, இது வந்து ஆகாயம், இது ரெண்டையும் சேர்க்கும் போது இந்த நீர் நெருப்பு காற்று மூணு சேர்ந்து போகுங்கிற டீ கோட் பண்றோம். அது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ரகசியம். அவ்வளவுதான். இப்படி வச்சா இது வந்து, இப்படி வச்சா எப்படின்னா இது வந்து ஒரு கோடு. இப்படி வச்சா வெற்றிக்காரம்னு செய்யறன்னு சொல்றான். இதுக்கு ஒரு கோடு இருக்குது. தமிழ்ல வந்து இதுக்கு ஒரு பொருளையே காட்டுறான். இப்படி வச்சீங்கன்னா அதுக்கு தேங்காய்னு அர்த்தம். ஒற்றை கொம்புன்னு சொல்றீங்களா இல்லையா, பிள்ளையாது ஒற்றை கொம்பு, அது தேங்காய், அதுதான் ஒத்த கொம்போட இருக்கும். சிவபெருமான் அப்படின்னா தேங்காய்னு அர்த்தம். 3 கண்ணு இருக்கும். அதுல எல்லா கோயிலையும் உடைச்சிட்டு இருப்பான் பாருங்க. இப்படி ஒண்ணும் அவங்க வந்து சில ரகசியமா சில விஷயங்களை உலகத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது அவங்கவுங்களுக்கு போய் சேரணுங்கிறது விதி. அந்த விதியை நீங்க டீகோட் பண்ணும்போது அந்த கஷ்டத்தை நீங்க மாட்டிக்கிறீங்க. இப்போ என்னமா இருக்கிறவங்க வந்து அதை வெளிப்படையா எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லும்போது அது நீத்து போகுது. ஏன்னா எனக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ இதே கருத்தை ரஜினிகாந்த் சொன்னார்னா நாளைக்கு காலையில எல்லா பத்திரிகையும் வந்துடும், எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆயிடும். அது ஒரு விமர்சனத்துக்குரிய பொருளையாகி இப்படியா அப்படியா இப்படியா போட்டு உளறி எல்லாம் பண்ணி ஏதாவது சரி பண்ணுவாங்க. ஏதாச்சும் 10 பேருக்கு புரோஜனமா இருக்கும். இப்ப நான் சொல்றது என்ன புரோஜனம் வந்துடும், எப்படி அது போய் சேரும்? அதுக்கு ஒரு டயஸ் வேணும். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இப்ப என்னமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், வெளியில வர்றதுக்கு தயாரா இல்லை.
ஏன்னா என்னால ஏற்று அது எதிர்ப்பு கருத்துக்களை நின்று இதை சமாளிச்சு நீயா நானா பாப்பா அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வந்த வேலை போச்சு இல்லையா? அதனாலதான் தியானிக்கிறதுங்கிறது என்னன்னா, நீங்க சும்மா இருங்க, அது உங்களுக்கு உள்ளது ஒண்ணு தியானிக்கும், அதை நீங்க கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்க தனியெல்லாம் போய் இப்படிதான் கண்ணை மூடிக்கிட்டு இப்படி இருக்கணும், இந்த இடத்துல பார்க்கணும், நெற்றிக்கு நேரே நிறைந்த வெளிக்காணில் முற்றும் மொழியாத உடம்புனெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா திருமூலர் 3000 பாட்டுக்கு படிச்சாதான் வரணும்லாம் அவசியம் கிடையாது. நபி என்ன திருமூலர் பாட்டு படிச்சாரா? இல்ல திருமூலர் வந்து மார்க்சியமா படிச்சாரு? எல்லாம் அவனுக்கிட்ட மார்க்ஸ் கிட்ட இருந்த மனிதாபிமானம் தான் திருமூலர்கிட்ட இருந்தது. எல்லாரும் கிடைக்கணும்னு சொன்னா மார்க்ஸ், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகுன்னு சொன்னா இவன் ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அதனால மனிதர்களுக்கு வந்து உண்மையான மானுட சமூகத்தின் மேல காதலிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரின் மேலேயும் ஒரு கருணை இருந்தது, காதல். அது அவங்க எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த மதம் கருதுலாம். அப்ப அந்த மதத்துக்குள்ள போய் நம்ம சிக்கிக்க வேண்டியது. எந்த மதமும் சம்மதம் அப்படின்னா எல்லா மதமும் சம்மதமாலாம் இருக்காது. அது அவனுக்கு தேவையானதுனாலதான் ஒரு மதத்தை அவன் உற்பத்தி பண்ணிக்கிட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடவுள் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த கடவுளை கும்பிடுறான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த கடவுளை கும்பிடுறேன். ஆனா அந்த கடவுளும் இந்த கடவுளும் வெவ்வேறு போய் முட்டிக்காதீங்க, ஏகன் அநேகன் அப்படின்னு எழுதிக்கலாம் மாணிக்கவாசகர். ஏகன்னா ஒண்ணுதான், இதுதான் அநேகமா எல்லாமே ஆயிருக்கு அப்படின்னு. ஆனா அந்தப்பட்ட அந்த மாணிக்கவாசகரை சிவமோடு ஒக்கும் தெய்வம் உலகத்தில் தேடியும் வேறில்லை கண்டேன்னு எழுதுறான். அந்த கான்பிடன்ஸ், அவன் கண்டுபிடிச்ச அந்த கடவுள்ங்கிற சிவங்கிறது கான்பிடன்ஸா நிக்கிறாது. நின்னதுனாலதான் இன்னைக்கு மாணிக்கவாசகரை பத்தி உலகம் பூரா பழகும். இவ்வளவு ஆகமங்கள், இவ்வளவு கோயில்கள் இருக்கு, ஆகமத்தினால கட்டப்பட்ட கோயில்கள் தான் இவ்வளவு கோயில். ஆனா ஆகமே இல்லாம ஒரு கோயில் இருக்குன்னா மாணிக்கவாசகர். ஆனா அவன் சொன்ன அந்த திருப்பெருந்துறையுரை சிவபெருமானேன்னு சொன்ன அந்த பாடல் தான் இன்னைக்கு எல்லா கோயில்லையும் வந்து பாடிட்டு இருக்காங்க. ஆகமே இல்லைன்னு சொன்ன ஒரு மாணிக்கவாசகர் சொன்ன ஒரு வாசகத்தை ஆகமே தான் கட்டின கோயில்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அப்ப எது உண்மையானது? எவன் உண்மையா இருக்கானோ அந்த உண்மை வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துதான் தீரும். நம்ம சொல்லலைனாலும் அந்த உண்மை உண்மையா தான் இருக்க போகுது. நீ பொய்யாக்குனாலும் அது பொய்யாவாது. திருவள்ளுவர் சொல்லாதனால உண்மை ஆகிடக்கூடாது, அவர் சொன்னதுனாலும் பொய்யாகிட போறதும் இல்லை. இப்ப திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் சொன்னதுதான் உங்களுக்கு தெரியும். அவர் ஞான வெட்டியான்னு ஒரு நூல் எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரிய போகும். குருஞான சம்பந்தர் வந்து இப்படிலாம் எழுதியிருக்காரு, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு, சிவபோகசாரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கர்நாடகாவில இருந்து வந்த ஒரு குமாரசாமி தேவர் வந்து சுத்த சாதகம் ஒன்று எழுதியிருக்காரு தமிழ்லங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரிய போகும். சைவத்தில் இவ்வளவோ சைவங்கள், 18 வகையா 20 வகையான சைவங்கள் இருக்கு. எத்தனை சைவத்தை நீங்க எந்த சைவத்தை கடைபிடிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்? இவ்வளவு பெருமாள் கோயில் இருக்கிற பட்டாச்சிரியார், ஒரு பட்டாச்சிரியார் கூட இது வரைக்கும் வந்து சைவன் கோயில் ஏதாவது ஒரு சிவபெருமான் கோயில்ல படைக்கிறது இல்லை. என்ன காரணம்? இவ்வளவு சைவர்கள் நாம இருக்கோம், இவ்வளவு பேர் எல்லாரும் பெருமாள் கோயிலுக்கு போறோம், எல்லாரும் இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம். ஆனா திருப்பதியில் இருக்கிற பட்டாச்சாரியாரோ இங்க இருக்கிற ஒரு பட்டாச்சாரியார் கூட ஒரு சிவன் கோயிலுக்கு வர்றதே இல்லை. என்ன காரணம்? அப்படி என்ன நம்ம என்ன அவ்வளவு பெரிய தீண்டத்தகாத மனிதர்களா மாறிட்டாங்களா? ஒருத்தர் இல்ல கடவுள்ல ஏதாவது தீண்டாம இருக்கா? அப்படி நமக்கு வந்து ஒரு பரந்துபட்ட அறிவு அற்ற தன்மையினால நம்முடைய மேன்மையான நம்முடைய குருமார்கள் வந்து நம்மளை பயிற்றுவிக்காத தன்மை. இன்னொன்னு, நம்முடைய குருமார்களை நம்ம கிட்ட போய் அனுமதிக்கிறதுக்கே நம்மளை விடுறது இல்லை. இவங்க அங்க இருந்து வரும்போது இப்படிதான் போறாங்க, பாப்பா என் பக்கத்துல உட்காருங்கிறது கூட அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. இப்போ உங்களை மாதிரி உட்கார வச்சு பேசக்கூடாதுங்கிறான், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. அவர் அங்கிருந்து வரும்போதே இவன் இங்கிருந்து இப்படின்றான். நீ என்ன அவன்கிட்ட கத்துக்கிட்ட, இல்ல அவன் என்ன உன்கிட்ட கத்துக்கிட்டான்? இல்ல குருமாருங்கிறவரு நேரா ஒரு பிறவியற்ற தன்மையில நேரா கீழே வந்துட்டாரு, ஒரு நாத வந்து சேர்க்கையினால படைக்கப்பட்டவர் அல்ல அவரு, நம்மிடமிருந்து மாறுபட்ட ஒரு மனிதன் அப்படின்னா அறிவுக்கு தானே நம்ம மரியாதை கொடுக்கணும். மற்றபடி அவரும் மலஜலம் கலந்த மனிதன் தானே. ஒரு மலஜலம் கலந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனை வந்து எப்படி நீங்க குருமார்னு ஏத்துக்க முடியும்? என்ன பர்பஸெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நம்மளை விட அந்த விஷயத்துல அறிவு பூர்வமா இருக்கா அப்படிங்கிறத ஏற்றுக்கணும். மற்றபடி என்ன, ஒரு டாக்டருக்கு என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? நம்முடைய கஷ்டத்தை நீக்கிறான்னு மரியாதை கொடுக்கணும். அவன் மருந்து வச்சிருக்கான், அவன்கிட்ட போனோம்னா ஊசி போடுறான், சரியா போகுது. நம்முடைய கஷ்டத்தை போய் ஒருத்தர்கிட்ட சொல்றான், அவன் ஒரு ரெமெடி சொல்றான், சரியா போகுது. இவ்வளவுதான மரியாதைங்கிறது, வேற என்ன இருக்க முடியும்? இதுக்கு நீங்க எவ்வளவு பெரிய கிரெடிட் கொடுக்கணும்? சொத்து சோத்தை கொண்டு எழுதி வச்சுக்கிட்டு என்னது உட்காந்துருக்கணுங்கிறேன். பூமியில கிடக்கிற ஒரு தங்கத்தை இரும்பு இப்ப தங்கம் இருக்க, இந்த தங்கம் என்ன பண்ணுது? இந்த ஊட்ட கட்டுமா? இந்த ஊட்ட கட்டுனா அந்த இரும்பு தான் இந்த ஊட்ட கட்டிருக்கு.
இந்த இரும்பு கம்பி போட்டு தான் ஊடுகிட்டோம். இதெல்லாம் ஒரு ஊடு பொருளான விஷயம். அவ்வளவுதான் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு. அது வந்து என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் மாதிரி போகுது வருது. அது ஊடு பொருள். அது ஒரு அளவிடும் கருவி பணம் வருது. அதுக்கு தாண்டி அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறதுனால என்னது இது மாதிரி இருக்கு. அது ஒரு இடத்துல போய் சேரத்தான் செய்யும். அது எப்படி சேராம இருக்கும்? ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு வேலை வாங்கும் போது அதனுடைய பணம் எல்லாம் ஒருத்தர் போய் சேரத்தானே செய்யும். அதுக்கு என்ன மாற்று என்ன வச்சிருக்கீங்க? ஒரு பணக்காரரை எப்படி இந்த சமூகத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க? பணக்காரனே இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு உங்களால செய்ய முடியுமா? நடக்காது. 100 மரம் ஒரு இடத்துல இருந்தா ஒரு மரம் என்ன பண்ணும், இந்த 90 மரத்தோட சத்தை இழுத்து ஒரு மரம் வளர்த்தான் செய்யும். இது இயற்கை. அது அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதுக்காக போய் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு அவனை மாதிரி நானும் சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு இருக்கிற தன்மையும் உண்மையும் உனக்கு வேணும். அதான் உழைப்பு தான் மனிதனை எந்த காலத்திலையும் மனிதனை உயர்த்துறது. என்னன்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாற்றணும்னா உழைப்பு தான் மாற்றும். மற்றபடி எதுவுமே மாற்றாது. பூமியிலலாம் சட்டையெல்லாம் காய்க்காது. அது பருத்தியா தான் இருக்கும். உனக்கு தேவையான நீ தான் பருத்தி எடுத்து அறிவுபூர்வமாக அது நூலா நூற்று துணியா நெஞ்சுக்கணும். எவ்வளவு விதமான நூல்கள் இருக்கு, எவ்வளவு விதமான கலர்கள் இருக்கு. இவ்வளவுக்கு இடம் கொடுக்குது இல்லை. ஆனா இவ்வளவு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஒரு பின்னுல வந்து அது நிற்கிது. எத்தனை பெரிய சக்கரம் சுத்தினாலும் அது ஒரு அச்சில தானே சுத்தும். அச்சு இல்லாம எப்படி சக்கரம் சுத்தும்? ஆனா அந்த அச்சு சுத்த ஆரம்பிச்சதுன்னா சக்கரம் எப்படி சுத்தும்? அச்சு சுத்தாது, சக்கரம் தான் சுத்தும். அச்சு சுத்த ஆரம்பிச்சதுன்னா சக்கரம் சுத்தாது. அப்படியே இந்த இறை என்ற அந்த பேராற்றல் வந்து மாற்றத்துக்கு இடம் கொடுக்கும். ஆனா அது மாறாது. இதுதான் இந்த மாறாத விதின்னு சொல்றாங்க. அதுவும் மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அப்புறம் இங்க ஒண்ணுமே இருக்காது. நீ எதை வந்து இதை சொல்லுவ? இப்ப ஒரு பொருள் எவ்வளவு ஸ்பீடா போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நிக்கிற ஒரு பொருளை வச்சுட்டு தான் அது எவ்வளவு தூரம் அது பாஸ் பண்ணுது அப்படின்னு அந்த இடத்துல கணக்கு பண்ணி தான் இது இவ்வளவு குதிரை ஆற்றல்லாம் போகுதுன்னு நீ கண்டுபிடிக்க முடியும். இந்த நீ நிக்கிற ஆற்றலும் தொடர்ந்து இயங்க ஆரம்பிச்சதுன்னு வச்சு உனக்கு ஸ்பீடே தெரியாது. அப்ப இந்த அறிவு தான் பிரதானம். மனிதர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது அறிவு. இதனால வருது. பாரதி கூட சொல்லுவாரு, கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் இவை காரணங்கள் இவை என்று அறிவும் இல்லை, அஞ்சி அஞ்சி சாவார் இந்த அவனியிலே, இவர் அஞ்சாத பொருள் இல்லை என்பது. அது மனிதர்களுக்கு பயம், அச்சம். அச்சம் கீழ்களது ஆசாரம் சொல்றாங்க. போயிடும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்யணும். அப்போ உயர்ந்த மானிடர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, மதியூகிகள் அப்படிங்கிறது சொல்றேன்னா இந்த மரணத்தை ஜெயிக்கிறது. நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த பூமியில விட்டுட்டு போக முடியாது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், இதை கட்டிட்டு அழுகுறதே பெரும்பாடா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நம்மளால அமைதியா இருக்க முடியல. தொடர்ந்து அது நம்மளை வந்து துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த துன்பத்திலிருந்து விலக்களிக்க முடியல. சரி, நான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா கரெக்டா எல்லாம் பண்றேன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அவனும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறது. சரி, அதெல்லாம் சரியா பண்றதுன்னா பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்புறம் அதுக்கு துன்பப்பட வேண்டியது. நான் தான் கர்மாவில இருந்து தப்பிக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களோட கர்மா வந்து எனக்கு பிடிக்குது. அவங்களுக்காக அப்புறம் நம்ம துன்பப்பட்டு தானே ஆக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கூட இவனுக்கு மனசாட்சியே இல்லை, உன் பையன் அவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆஸ்பத்திரி கூட அழைச்சி போக மாட்டேங்கிறாங்க, ஆயுள் குறைதான், அதுல 4 நாள் போச்சு. அப்ப இங்க சாமி எங்க வருது, பூதம் எங்க வருது, அறிவு எங்க வருது, ஆற்றல் தான் என்ன? அப்ப துறவுங்கிறது என்ன, இல்லறம்ங்கிறது என்ன, கேள்விங்கிறது என்ன, பதில்ங்கிறது என்ன? இப்படி இருந்தாலும் பூமியில நீ விட்டுட்டு தானே இப்ப போகணும். எதையுமே கொண்டு போக முடியாதுப்பா. உனக்கான சந்தோஷமும் உனக்கான எதுவுமே தெரியலையே. அப்ப இது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழறதுங்கிறது வந்து ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையா இல்லையா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என் இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அது வேற ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு நடக்குது. இந்த மாதிரியான ஒரு அறிவையும் இந்த மாதிரியான ஒரு இயற்கையும் வாழ்ந்துட்டு நாம எப்படி ஒரு நிலையான தன்மையில இருக்கணும்னு சொல்ல முடியும்? நான் சொல்றது ஏதாவது புரியுதாப்பா? இல்ல, இதுக்கெல்லாம் ஒரு ரெமெடி வேணும் இல்லப்பா? எல்லாம் கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படி? அதான் கர்மான்றது. இப்ப நீ சொல்றீங்க, இதான் இந்த இந்து மதத்துல இருக்கிற மிகப்பெரிய தேரியே இந்த கர்மா தேரி தான். எல்லாத்துக்கும் திருப்தி கொடுத்துருவான். இப்ப நீ சொன்ன மாதிரி எல்லாம் கடவுள் பார்த்து பாருங்க, அவனும் தப்பு பண்ணீங்க. இல்ல, தப்பு பண்ணதே அது கடவுள். கடவுள் எல்லாம் வந்து ஈசன் செயல் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதான் சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் ஈசன் செயல்கிறான். திருடுறது ஈசன் செயலா? உன்னை கொள்ளையடிக்க சொன்னானா ஈசன்? உன்னை கலர் அவுட் அடிக்க சொன்னானா? 10 ரூபா பொருளை வாங்கி 100 ரூபாய்க்கு விற்க சொன்னானா ஈசன்? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு ஈசன்னா? ஈசனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஈசன் இந்த பூலோகத்தை படைச்சான், எல்லாத்தையும் படைச்சான், பஞ்சபூதங்களை படைச்சான், நோட்டு படிச்சானா? செயற்கையா நீ படிச்சுக்கிட்ட.
சர்க்கார் அவன் படைச்சானா? இப்படிலாம் வாழுங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தானா? இதெல்லாம் மனிதர்களாகிய நாமளே நம்ம கூட்டு குடும்பமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். ஒரு 5000 பேர், எப்பா நான் தலைவனா இருக்கேன், நீ தொண்டனாரு, நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய், இதுல தப்பு நடந்தா இந்த தண்டனை நம்ம தானே எழுதிக்கிட்டோம். இப்ப குரான் இருக்கு, ஷரியத் யார் எழுதுனா? எங்க அம்மா இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா ஷரியத் யாருமா எழுதுனா? கத்தி சொல்லுங்க. நம்ம தான் எழுதி. ஆகமங்கள் யார் எழுதுனா? நம்ம எழுதி. அப்போ வாழ்க்கை யார் எழுதுறது? நாம எழுதி. அப்ப இதுக்கு பொருள் நாம தானே சொல்லணும், நாம தானே இந்த விளைவுகளை ஏத்துக்கணும். நீ ஏன் ஈசன் போய் சொல்ற? அப்படி ஈசன் ஒண்ணு நிஜமா ஒரு மனுஷன் இருந்தான்னு வச்சுக்க, ஒரு குழந்தை ரோட்ல அடிபடுது, ஈசன் பார்த்துட்டு இருப்பானா? உயர்ந்துட மாட்டான். நமக்கு இருக்கிற, நம்மளை படைச்சவனுக்கு இருக்கிற கருணை நமக்கு இருக்கு. இவ்வளவு பெரிய கருணை இருக்கு, நம்மளை படைச்சவனுக்கு இந்த கருணை இருக்காதா? கடவுள் பூமிக்கு இறங்கியிருப்பானா இல்லையா? உக்ரைன் சண்டையை உடனே நிறுத்திருப்பானா இல்லையா? 1.25 லட்சம் பேரை சிலோன்ல கொண்டப்போ உடனே பூமிக்கு இறங்கிட மாட்டான் ஈசன்? அது நம்பாளுக்கு தானே செத்தான். ஈசனே கும்பிடுவோம் தானே செத்தான். யாழ்ப்பாணத்துல ஏன் அந்த மாதிரி நடந்தது? இப்ப இதுக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. நம்ம வாழும் போது நிறைய நமக்கு கிடைக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க என்ன சொன்னாலும் இது தப்பிச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த மதம் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் இந்த மதத்தை ஸ்தாபிச்சவங்க சொல்லி கொடுத்த ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு விஷயம்தான் இந்த கர்மா தேதி. இதுல தற்செயல் கோட்பாடு இருக்கு, இயக்கவியல் கோட்பாடு இருக்கு, இது மாதிரி ஒவ்வொரு கோட்பாடுகள், தர்ம கோட்பாடுன்னு இருக்கு. இதெல்லாம் உடைச்சவன் தானே நல்லா இருக்கான். நம்ம கணக்கு முடியும். ஏங்க நல்லா ரொம்ப யோக்கியமா இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவன்லாம் எல்லா தப்பும் பண்றான், அவன்லாம் நல்லா இருக்காங்க சொல்றாங்களா இல்லையா? இப்படிதானே சொல்றோம். கள்ள நோட்டு அடிக்கிறான் ஒருத்தன், மாட்டினா தானே, மாட்டாத வரைக்கும் அவன் மாட்டிக்கிதான் அவன் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீ சொல்லிட முடியுமா? ஆனா அவன் மனசுக்கு தெரியும்ல நம்ம சரியா வாழல அப்படின்னு தெரியும்ல. அவன் மனசை அவனை போட்டு அடிச்சுட்டு தானே இருக்கும். ஆனா நமக்கு தெரியாதுல்ல. அதுதான் அந்த தர்ம கோட்பாடு. தற்செயலா சில காரியங்கள் நடந்துடும், அது வந்து தற்செயல் கோட்பாடு. அதே போட்டு குழப்பிக்கிறது. இயக்கவியல் கோட்பாடு, தற்செயல் கோட்பாடு, தர்ம கோட்பாடு, இப்படிலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் மனிதர்களை வந்து அந்த காலத்துல இருக்கவங்க இந்த உளவியல்னால வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எந்த பெரிய மனிதனையும் நீ வந்து சாந்தப்படுத்தவும் முடியும், கோபப்படுத்தவும் முடியும். ஒரு மனிதன் தான் செய்யற வேலையில நீ 4 தடவைக்கு 5 தடவை குறை சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு உடனே நியாயம் தான் அவன் நினைக்கவே மாட்டான். அப்படிதான் இருக்கு இயற்கையா. மனிதர்கள் அப்படிதான் மனிதர்களை பிரிச்சு 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 வச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம்னு சொல்லி தத்துவத்தை தலையில அடிச்சு கொள்ளாதாங்கிறான். உரியான சொல்ற தத்துவம் என்று தலையில அடிச்சு கொள்ளாதுங்கிறான். அத்வைதம் இருக்கு, துவைதம் இருக்கு, மதுவம் இருக்கு, பௌத்தம் இருக்கு. எது இப்ப மனிதர்களை பூர்ணமா வாழ வச்சுட்டு ஒரு சித்தாந்தம்னு ஏதாவது ஒன்று சொல்லிப்பான். இந்த சித்தாந்தம் இந்த மனிதனை 100% முழுமையாக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. ஏன்னா மனிதனுடைய அறிவு பூரணமானது அல்ல. மனிதனுடைய அறிவு எப்பொழுது பூரணமாக இருக்கிறதுனால் அவன் மரணத்தை வெல்லும் போதுதான் பூரண ஜீவியாகிறான். யாருக்குமே மரணத்தை வெல்லணும்ன்ற ஒரு எண்ணம் எல்லா மனிதனுக்கும் இருக்கு. உனக்கும் இருக்கு, எனக்கு இருக்கு. எனக்கு தெரியாம இருக்கு. காலையில எதுக்கு நீ எழுந்து குளிக்கிற? உடம்பு வீணா போயிடும். நல்ல சாப்பாடு எதுக்கு சாப்பிடுற? உடம்பு வீணா போயிடாது. என்னய்யா, மரணத்தை வென்றோம்னா நீங்க மரணத்தை வென்றாதானே தெரியும். அதற்கான ஈடுபாட்டுல இருந்தாதானே தெரியும். ஒரு தமிழன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், நீங்க தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். மரணத்தை வென்றவன ஒருத்தனை காட்டுங்க அப்படின்னா மரணத்துக்கு வெல்றதுக்கான முயற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் போது மரணத்தை வென்றவன உங்களுக்கு தெரியும். மீனை பார்க்கணும்னா தண்ணிக்கு தான் போகணும். அதுபோல நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப இதை நீங்க கேட்கிற இந்த கேள்வியோட வெளிப்பாடு எப்படின்னா தூளமா காட்ட சொல்றீங்க. நீங்க ஒரு மரணத்தை வென்றவனா யார் இருக்காங்க, ஒரு தூளமா. இப்ப உதாரணம் சொல்லணும், திருமூலர் வந்து இறந்து போயிட்டாரா, உயிரோடு இருக்காரா? சித்தர்கள்லாம் இறந்து போயிட்டாங்களா? எங்க இருக்காரு அவரு? நீங்க காட்டுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வியினுடைய வெளிப்பாடே அதுதான். திருமூலர்னா இப்ப இருக்காரு, நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? நான் இப்ப அடுத்த கேள்வி, அதே கேள்வி துணை கேள்வியா கேட்கிறேன். எங்க இருக்காரு? அவர் தூளமா காட்டுங்க. இப்ப நீங்க இருக்கீங்க தெரியுது, நான் இருக்கேன்னு தெரியுது. திருமூலர் இருந்தாருன்னு ஒருத்தர் சொல்றான், அவர் 3000 பாட்டு எழுதியிருக்காருன்னு சொல்றான். 3000 வருஷம் இருந்தாருன்னா அது சாத்தியமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எங்க இருக்காரு?
இல்லையே, காணுமே, கண்ணுக்கு தெரியலையே. அப்ப உருவமா இருக்காரா? உருவமற்ற இருந்தவர் உருவமற்ற நிலைக்கு போயிட்டாருன்னு நம்ம சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம். அவர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிறாரு. அதான் கடவுளும் கண்ணுக்கு தெரியாம தான் இருக்காரு. அப்ப கடவுள் நிலைக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறோம். இப்ப கடவுள் நிலைக்கு போகக்கூடிய ஒரு மனிதன் எழுதுற அந்த பாடலை ஏன் உங்களால கடைபிடிக்க முடியல? இப்ப கடைபிடிச்சவங்க தான் அங்க போக முடியும். அப்ப மரணத்தை வென்றவன் மரணத்தை வென்றவன பார்க்க போறான். மெட்ராஸ்ல இருக்கிறவங்களும் மெட்ராஸ்ல தெரிய போகுது, லண்டன்ல இருக்கிறவங்களும் லண்டன்ல தெரிய போகுது. லண்டன்ல இருக்கிற ஒரு நல்லக்காரனை பார்க்கணும்னா நீங்க லண்டன் தான் போகணும். இதானே அதுக்கு சரியான பதிலா இருக்க முடியும். இல்ல இன்னும் சரியான பதில கூட கண்டுபிடிச்சு சொல்லலாம். அப்ப மரணத்தை வெல்வது மட்டும்தான் மாணவர்களுடைய கடமை. இந்த மரணத்தை என்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு கவலைங்கிறது விட்டு போகும். அது வரைக்கும் அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். மரணத்தை வந்து மருந்தால மட்டும்தான் மருந்தாலே வெல்லலாம்னு நினைச்சதுனாலதான் இப்ப இவ்வளவு பேர் இப்ப அமுதம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கூட வந்து செயற்கையான ஒரு விஷயம் தான். அமுதம் பூமியில அப்படியே நேரடியா கிடைச்சதுன்னா இப்ப தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி நம்ம குடிச்சிடலாமே. இப்ப கொல்லிமலையில வந்து கரை எரிச்சா இருக்கு, அது இருக்கு, இது மாதிரிலாம் இருந்தா போனா அந்த மூலிகை சாப்பிட்டா இந்த மூலிகை எல்லாம் சொல்றாங்கல்ல, மூலிகை தாங்க. என்னத்த மூலிகை தான் கூட இங்க. அப்புறம் நெல்லு கல்லு எல்லாம் என்ன, அதெல்லாம் மூலிகை தான். அப்ப நெல்லு மூலிகை இல்லையா? கீரை மூலிகை இல்லையா? மனுஷனுக்கு தெரிஞ்சா கீரை, ஆடு மாடு தின்னா தழை, இவ்வளவுதானே. மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு இது கரிசலாங்கண்ணி, இது அது இதுன்னு சொல்ற. ஆடு மாடு கிட்ட தெரிஞ்சிச்சு. ஆடு மாடு தின்னா அது தழை, மனுஷன் தின்னா மூலிகை. இயற்கையா வந்து இருக்காது. ஒரு தேன் வந்து என்ன சொல்றான், தேனினும் இனிய அமுதம் தான். தேனும் இயற்கையா கிடைக்குது. தேனை சாப்பிட்டா ரொம்ப நாள் உயிர் வாழலாங்கிறா. இப்ப மலையில இருக்கிற பெரிய முருகன் அவங்க எல்லாம் தேன் சாப்பிட்டாங்க, எவ்வளவு நாள் உயிரோட இருக்காங்க? தேன் மரணத்தை வென்றுச்சா? இன்னைக்கும் வந்து ரொம்ப ருசியா இருக்கிறதுக்கு என்ன நீங்க உதாரணம் சொல்றீங்க? தேன் தான் உதாரணமா சொல்றோம். ஒரு காய் காய்க்குது, அது காய் வந்து புளிக்குது, அதே காய் புளிக்குது. கொஞ்ச நாளாகி அது வந்து கணிஞ்சுக்கிட்டே போய் கடைசியா ஒரு கனியா மாறும்போது இன்னைக்குதான் இல்லையா? புளிச்ச காய், பச்சையா இருக்கிற அந்த காய் கலர் மாறுது, ரூபம் மாறுது, அது உள்ள இருக்கிற உணர்வு மாறி அது கனியா போய் இனிக்க மாறுது. இனிச்சுது. கசக்கிற காய், இப்போ வேப்பம்பழம் இருக்கு, வேம்பு காயில கணிக்குதுன்னா கசப்பா இருக்கு. அதுவே பழுத்து போனா இன்னைக்குதான் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றான், அந்த காலத்துல தேவர்கள் அசுரர்கள் வச்சுக்கிட்டான். ஏன்னா அதை பிரிச்சு சொல்ல தெரியல. அதனால என்ன பண்ணா, அவன் வந்து மேருமலையை மத்தாக்கி பால்கடல்ல வந்து கடைகிறான். வாசுகியை போட்டு கடைஞ்சி அமுதம் கிடைக்கிறான். உயிரோட வாழ்றதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே சிவபெருமான் இருக்காரு. நல்லா பாத்துக்கீங்க. இந்த சிவபெருமான இப்ப நீங்க கேக்குறீங்களா, இந்த சிவங்கிற பொருள் அதுக்கு முன்னாடியே இருக்கு. அது கடையில தேவர்களும் அசுரர்களும் கடைகிறாங்களே தவிர சிவம் கடைஞ்சது. அத சிவம் கடையிலையே. அதுல இருந்து பெருமாள் வர்றாரு, காமதேனு வருது, என்னென்னமோ வருது, எல்லாம் வந்துட்டு இருக்கு. அங்க சிவம் வரல. அப்ப என்ன செய்யுது, அதுல இருந்து வடவாக்கினி புறப்படுதுங்கிறான். மகத்தான விஷம், கொட்டும் விஷம் வருது, அதுல இருந்து வெளியில வருது. அந்த விஷம் வந்து என்ன பண்ணுது, மகாகோடி நெருப்பு அழிக்குது, எல்லாத்தையும் நகிக்குது, ஒண்ணும் முடியல. அப்ப ஈசன் தோன்றி என்ன பண்றாரு, அந்த விஷத்தை குடிச்சிடறாரு. அம்மா என்ன பண்றாங்க, இந்த இது வைத்திடுறாங்க. இதனாலதானே கண்டன் பேரு, நீலகண்டன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல புழுவா இருக்கு இல்லைங்க, நீலகண்டன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சிவபெருமான் எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாருன்னா இந்த அமுதத்தை, அந்த விஷத்தை தின்றுப்பாரு. ஒரு பொருளுங்க, இப்ப ஒரு குடம் பால் இருக்கு, ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷத்தை போட்டீங்கன்னா அது என்ன, அது பூரா விஷமா போடும். அப்படிதானே லாஜிக்கு. இப்ப ஒரு குடம் அமுதம் இருக்கு, அதுல ஒரு துளி விஷம் போட்டா விஷமா போயிடும்ல. அப்படிதானே கணக்கு. அப்படி இருந்தா சிவபெருமான் வந்து அவ்வளவு பெரிய விஷத்தை குடிச்சிட்டாரு. அப்ப அவர் பெரிய விஷத்துக்கெல்லாம் பெரிய விஷம் வருதானா, இல்ல அவர் அமுதம்? ஒரு அமுதம் தானே விஷத்தை முடிக்க முடியும். பெரிய முள்ள எடுத்து சின்ன முள்ள எடுக்கலாம், இல்ல சின்ன முள்ள எடுத்து பெரிய முள்ள, ரெண்டும் முள்ளு தானே. விஷமும் அமுதமும் ஒண்ணுதான். அப்ப இயற்கையா இருக்கிற ஒரு பொருள் எப்படி இருக்குதுன்னா விஷமா தான் இருக்கும் பூமியில. நீங்க தான் என்ன பண்ணணும், அதை எடுத்து சுத்தம் பண்ணி அமுதமா மாற்றணும். ஒரு பொருளை எப்படி சுத்தம் பண்ணலாம், 3 விதமா சுத்தம் பண்ண முடியும். நீர், நெருப்பு, காற்று, 3 விதத்துல சுத்தம் பண்ணலாம். ஒரு பொருள் அழுக்கா இருந்தா என்ன செய்யலாம், தூத்தலாம்.
சுத்தம் பண்ணலாம், துடைக்கலாம். துடைக்க முடியாது, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யலாம்? தண்ணியில கழுவலாம். தண்ணியில அது கரைஞ்சாதானே கழுவலாம். தண்ணியிலே கரையில, அப்ப எதுல போடலாம்? நெருப்புல தான் அடுத்தாப்புல சுத்தம் பண்ண முடியும். அப்படி நெருப்புல சுத்தம் பண்ணும்போது மீதி என்ன வருதோ அதுதான் லாஸ்ட் செப்பரேஷன். கடைசியில என்ன வருது? கால்சியம் தான் உடம்புல இருந்து மிச்சம் சாம்பல் தான் வருது. இந்த சாம்பல்ல இருந்து என்ன பண்ணுது? திரும்பவும் உயிர் உற்பத்தி ஆகி மேல வருது. இந்த சாம்பல்ல என்ன இருக்குது? உப்பு இருக்கு. அப்ப முதல்ல இந்த மானுட சமூகம் கண்டுபிடித்த முதல் மாபெரும் கண்டுபிடிப்பு உப்பு. இந்த மினரலுக்கு இன்னைக்கு இந்த பூலோகத்துல இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும், நீங்க எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் இந்த உப்புக்கு சப்ஸ்டியூட் இல்லை, இன்னும் கண்டுபிடிக்கவும் முடியல. எல்லாரும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க கூட இந்த உப்புக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம்னாலும் அதுவும் உப்பு தான். இந்த கடல் நீர்ல தான் வருது. ஏன்னா நம்முடைய முதல் பிறப்பு கடல் தான். நாம் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகணும். அங்கிருந்து உற்பத்தியான இந்த தாவர ஜங்கம சத்துக்கள்ல தான் நாம மீண்டும் உற்பத்தி ஆகி நாம உற்பத்தி ஆகணும். இது ரொட்டீன் சைக்கிளா இருக்கு. இந்த சைக்கிள் எங்கேயாவது மிஸ் ஆகி போச்சுன்னா போச்சு. ஒரு மரத்துக்கு எப்படி வேர் வந்து உயிரோட இருந்து பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி அது தன்னை தக்க வச்சு பிறருக்கும் தன்னுடைய பொருளை கொடுக்குதோ, அது போல மனிதன் மானிடத்துல இந்த மனிதன் வந்து தன்னுடைய உணவை நிறுத்தினான்னா செத்து போயிடும். இந்த உணவு தான் மனிதனுக்கு வேர். இது எங்க நிக்குதோ அங்க மனிதன் இறந்து போயிடும். முதல்ல மனிதன் எப்போ சாவு ஆரம்பிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொன்னா, சோறு நின்று முதல்ல தண்ணி ஒண்ணு இல்லைங்க, அதெல்லாம் இன்னும் அவ்வளவுதாங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ஒவ்வொரு புலன்களா இறந்துகிட்டே வரும். காது கேட்காது, உணர்ச்சி மட்டும் இருக்கும், கண்ணு பங்கி போகும். சத்து வேணும்ல, வேற எடுத்துட்டோம்னா அந்த மரம் விழுந்தானே அவன் பட்டு போயிடுமா இல்லையா? அதுல மோண்டி அந்த வேற மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரம் பட்டு போயிடும். அந்த மரத்தை பட வைக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் ரொம்ப சிரமம்லாம் படவே வேண்டியதில்லை. அதுபோல மனிதனுக்கு சாப்பாடு பட்டி எடுத்து செத்து போயிடுவான். இந்த விரதம்ங்கிறதெல்லாம் என்ன, நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வழி. இதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏகாதசி விரதம் இருந்தாதான்ங்கிறது யாரு? எதுக்கு சொன்னாங்கன்னா, உங்களை வயிற்று சுத்தம் பண்ணுங்க, இந்த மாதிரி குழந்தை கட்டி இல்லாம இருக்கு, நீங்க கொஞ்சம் உடம்புல இருக்கிற அழுக்குகளை கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு கண்ணா அப்படின்னு சாப்பிடாதீங்க, ஒரு வேலை சாப்பிடுங்க, அரை வேலை சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ முறைகள். இதை என்ன பண்றாங்க அவங்க? புனிதப்படுத்துறாங்க. அப்பதான் நீங்க கடைபிடிப்பீங்க, இல்லைன்னா கடைபிடிக்க மாட்டீங்க. சாமி பேரை சொல்லணும். சாமி கோச்சுக்கிட்டான்னா தான் இவன் செய்வான், இல்லைன்னா செய்ய மாட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த அறிவுபூர்வமான மனிதர்கள் நீங்க சொல்லலாம், எப்பா இது மாதிரி குளிக்கணும், இது மாதிரி போகணும்னா அவன் செய்வான். அறிவு குறைவா இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன செய்வீங்க? அதுக்கு சாமி பேரை சொல்லிதான் வைக்கணும். அதுதான் புனிதப்படுத்தப்பட்டிருக்கு உள்ள விஷயங்கள். இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாதனாலதான் வந்து நாத்திகவாதிகளால்ட்ட உங்களால பதில் சொல்ல முடியாம போயிடுது. என்ன சாமி வந்து சோதனைக்கு சொல்லிச்சாடான்னு கேட்பான், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, எதுப்பா பேசுறான்? அது இருக்கத்தானே செய்யும். அது ரெண்டும் தானே இருக்கும். ஆத்தியம்னு ஒண்ணு இருந்தா நாத்தியம்னு ஒண்ணு இருக்கத்தானே செய்யும். அதை நீங்க ஏத்துக்கணும்ல. அவன் ராமனை திட்டுறான்னா நீ ராமனை வாழ்த்திட்டு போய் உனக்கு என்ன அதனால கஷ்டப்படுது? நீ அவன் திட்டுறதுனால ராமன் திட்டு போட்டுருவானா, இல்ல நீ வாழ்த்துறதுனால ராமன் வாழ்ந்துருவானா? நீ வாழ்னாலும் வாழ போறான், நீ வீழினாலும் அவன் வீழ போறான். கடவுளை திட்டுறதுனால கடவுள் வந்து வருத்த போட்டுருவாரா? அப்படியே அவன் கடவுளை திட்டுறான், அவன் தண்டிச்சிட போறான் சாமி, இதெல்லாம் கிடையாது. அவன் யோகா பண்றான், அவன் மருந்து சாப்பிடுறான், அவன் ஈவினிங் வாக்கிங் போறான். வீரமணி 90 வயசு இருக்காரு, அவர் நல்லா தான் இருக்காரு. 90 வயசுலாம் நம்ம சங்கராச்சாரியர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சாமி பேரை சொல்லிக்கிட்டே இருந்தவர் கஷ்டப்பட்டாரு. அது இல்லை, வாழ்முறைன்னு இருக்கு, வாழ்க்கை முறை அப்படின்னு இருக்கு. வாழ்க்கை முறைக்கு கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நம்ம சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.